முதல் முறையாக தமிழகத்தில் வேக்சின் தடுப்பூசி போடுற பகுதியை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கு இந்த பகுதியை வந்து பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட தமிழகத்தில் சுமார் ஒரு 3.5 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. நேற்றைய வரலுமே 3.36 கோடிக்கு தடுப்பூசி போட்டிருக்கிறாங்க. அதே போல் இந்தியா முழுவதுமே 65 கோடி பேருக்கு நம்ம தடுப்பூசி போட்டிருக்கோம். தமிழகத்திற்கு தேவையான அளவுக்கு தடுப்பூசிகள் நாம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். நேற்றைக்கு கூட நம்முடைய தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் நேற்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை பார்த்து தமிழகத்தினுடைய வேண்டுகோளை நம் தேவைக்கு ஏற்ப கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதே போல் அரசாங்கம் நாம் நிர்ணயித்திருக்கிற தேதிக்குள்ள அனைவருக்கும் தடுப்பூசி கொடுக்கப்படும் என்பது அந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்தியாவினுடைய 130 கோடி மக்கள் தொகைக்கு குழந்தைகள் உட்பட 65 கோடி மக்களுக்கு தடுப்பூசி போட்டிருக்கு. இது வெளிநாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது அபரிமிதமான முன்னேற்றம். ஜனத்தொகை குறையாக இருக்கிற நாட்டில் கூட இன்னும் 50% ரீச் ஆகாமல் இருக்காங்க. மருந்து கிடைக்காமல் இருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னீங்கன்னா அவங்க மருந்து அவங்களால தயாரிக்க முடியல. அவங்க மருந்து தயாரிக்கிற நாடாகவும் இல்லை. நம்ம கோவேக்சினை பொறுத்தவரை இந்தியாவில் தயாரித்தது, கோவிட்ஷீல்டு இங்கிலாந்தில் தயாரித்தது. இப்போது கோவிட்ஷீல்டு ஆஸ் வெல் அஸ் கோவேக்சின் ரெண்டுமே போட்டாச்சு. இந்தியாவினுடைய ஜனத்தொகையில் கிட்டத்தட்ட 75% ஜனத்தொகைன்னு நம்ம சொல்கிறது அடல்ட், குழந்தைங்களையெல்லாம் விட்டுருவோம். ஏன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம போடல. அப்போது 75-80% இன்றைக்கி தடுப்பூசி போட்டு மக்களுக்கு பயமில்லாத ஒரு சூழ்நிலையை இந்த நம்முடைய மோடியினுடைய அரசாங்கம் செஞ்சுருக்கு. இதுக்கு நம்ம எல்லாரும் பாராட்டணும். அதுக்கடுத்து தமிழ்நாட்டு பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஓட்டு போடலாம். அப்போ அந்த ஓட்டு போடுற பாப்புலேஷன் கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி பேர். அந்த 7 கோடி பேரில் 3.5 கோடி பேர்த்துக்கு இன்றைக்கி தடுப்பூசி போட்டாச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்தியாவினுடைய சராசரி 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேர் போட்டிருக்கோ அதுக்கு அதிகமாகவே தமிழ்நாட்டில் தடுப்பூசி போட்டாச்சு. அப்போது மோடியினுடைய அரசாங்கம் தமிழ்நாட்டைப் போலவே எல்லா மாநிலங்களுமே 50%க்கும் குறையாத தடுப்பூசிகளை அந்தந்த மக்களுக்கு அனுப்பி போட வச்சுட்டாங்க. இதில் நம்ம குறிப்பாக பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தடுப்பூசி கிடைக்கல, எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பீதியை மக்கள் மத்தியில் கிளப்பிக்கிட்டே இருந்தாங்க ஊடகங்கள். அது எதுக்கு அப்படின்னா, நாளைக்கு எலெக்ஷனுக்கு அது பயன்படுமே, இதை முன்னாடி வச்சு பேசிகிட்டு இருக்கலாமே, பழைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கலாம்ல, 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது பழசையெல்லாம் எடுத்து போடலாம்ல, பார்த்தீங்களா மக்களுக்கெல்லாம் தடுப்பூசி கொடுக்காம இருந்தாங்க, நம்மளே சிரமப்பட்டோம், கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கோம், நிறைய பேர் சாவுகளை தடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மோசமான அரசியல் பண்ணுறதுக்காக உண்மையை மறைச்சு ஊடகங்களில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்முருகன் நம்மளுடைய மத்திய இணையமைச்சர் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். இந்தியாவினுடைய சராசரி 75%க்கு மேலே எல்லா மக்களுக்கும் தடுப்பூசி போட்டாச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அந்த 18 வயசுக்கு மேலே தாண்டினவங்களுக்கு 3.5 கோடி பேருக்கு போட்டாச்சு. அப்போது ரொம்ப சாலிடாக சாமர்த்தியமாக நமக்கு தடுப்பூசியை கொண்டு வந்து போட்டு மக்களை எல்லாத்தையும் சுபட்சமாக பண்ணியிருக்காங்கங்கிறது இன்றைக்கி பட்டவர்த்தனமாகி போச்சு. இந்த ஊடகங்கள்லாம் தடுப்பூசி கொடுக்கல, பற்றாக்குறையை நமக்கு அனுப்பலிங்கிற மாதிரி பீடிகை போட்டு இதெல்லாம் பேசி அலங்கோலம் பண்ணிக்கிட்டு இருந்தது, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி முறியடிக்கப்பட்டது. இன்னும் இதே போல் அவர்கள் எதை பேசி கொண்டு இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக, மோடி அரசாங்கத்திற்கு எதிராக எதை பேசி கொண்டு இருந்தாலும் சரி, காலப்போக்கில் அவை யாவும் முறியடிக்கப்படும். நிச்சயமாக அண்ணாமலையினுடைய தலைமையில், மோடி ஐயாவினுடைய தலைமையில் இந்தியாவும் தமிழகமும் வளம் பெறும், நலம் பெறும். அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில், மோடி அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாண்டிச்சேரி உட்பட 39 தொகுதிகளிலும் பிஜேபி அதனுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் என்பது திண்ணம். அதற்கான அடையாளம் நமக்கு இப்பொழுதே தெரிய ஆரம்பித்து விட்டது. ஜெய்ஹிந்த்.